அஞ்சலி இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, தனியா போராடிக்கிட்டு இருந்தா. அதாவது தான் கர்ப்பமா இல்ல அப்டின்ற ஒரு விஷயத்த மகேஷ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். மகேஷையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொல்ல பார்த்தான். ஆனா கடைசில என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் மூலியமா இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் எல்லாமே எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இத்தன நாளா அஞ்சலியோட குடுமி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் கிட்ட இருந்துச்சு. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அமைதியா இந்த அஞ்சலிய மிரட்டுறதுக்கு பதிலா, நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லி இன்னும் நெறைய பணத்த வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிருந்தான் அப்டின்னா, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் செட்டில் ஆயிட்டிருப்பான். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கிட்ட மாட்டிக்கிட்டு, உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்துட்டு இருக்கான். இங்கிருந்து தப்பிக்கவும் முடியாம, ஒண்ணும் முடியாம, அது மட்டும் இல்லாம அவன் உண்மைய சொல்லிட்டான். எல்லாமே ஓகே தான். ஆனா, அவன் இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அந்த மகேஷ அவன் கஸ்டடியிலயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இப்போ அந்த மகேஷ கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டயுமே உண்மைய சொல்ல வைக்கிறதுக்கு கூட இந்த எஸ்எஸ்கே தயங்க போறது கிடையாது. ஏன்னா, இங்க சொந்த புள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம். அவரையே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து வேட்டையாடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கௌதமும், இலக்கியாவும் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கா. ஆனா, இப்போ அஞ்சலி கூட சப்போர்ட்டிவ்ல இருக்கிறதுக்கான காரணம், நம்ம இலக்கியாவையும், கௌதமையும் பிரிக்கணும், அழிக்கணும் அப்படின்றதுக்காக தானே. அந்த ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சிறப்பா இப்போ வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கா. இன்னும் 1 வாரம் கழிச்சு கண்டிப்பா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு சாதகமா தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா நம்ப ஆரம்பிச்சுறாரு. கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு, "உன்ன நம்பிலாம் இனிமே பிரயோஜனமே கிடையாது அஞ்சலி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னோட குடிமி என் கையில இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அத நீ செய்யணும். இல்ல அப்படின்னா, உன்ன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா உண்மையுமே கார்த்திக் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே உனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி அஞ்சலிய இப்போ தன்னோட கைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கான். அதாவது ஒரு கதை இருக்கும். ஒரு சின்ன இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அழிக்க நெனச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பெரிய முதல வாயிலே வந்து இந்த அஞ்சலி போற நெலம வந்து இப்போ வந்துருச்சு. ஏன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் கிட்ட இருக்கும்போதே அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, மகேஷ தாண்டி எஸ்எஸ்கே கிட்ட போம்போது, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைய பெருசு பண்ணுவாரு. அதாவது அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய வந்து தூக்கி போடுறதுக்கு கூட தயாரா இருப்பாரு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு இருக்கா. ஆனா, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, "எஸ்எஸ்கேப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நான் உங்கள தான் அப்பா மாரி நெனச்சுட்டு இருக்கேன். ஏன் உங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. மழையிலயும், வெயில்லயும் தன்னோட குடும்பத்த காப்பாத்துறதுக்காக. அவரெல்லாம் விட்டுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்டின்ன உடனே அந்த எஸ்எஸ்கேவ அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தப்பிக்கவே முடியாது அப்டின்ற நெலம வந்து ஏற்பட்டுருச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங் வந்து அந்த ஒரு இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே நிரூபிக்க போறாரு. முதல்ல நம்ம கௌதமுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியம் மேல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி, அவங்க ஜெயில்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வரணும். ஏன்னா, இப்போ வந்து ஜெயில்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அஞ்சலி கர்ப்பமா இருக்கா. அவளோட வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கிறதுக்கு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, இதுல இருக்க உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அஞ்சலி கர்ப்பமாவான இருந்துட்டு போறா. கர்ப்பம் இல்லாதயான்னு இருந்துட்டு போறா. ஆனா, அஞ்சலியோட சுயரூபத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வரணும். முதல்ல இலக்கியாவ வெளிய கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.